அது இப்போ இது பிரைவேட்டாக பேசும்போது இல்லை என்றால் திமுகக்குள்ளாலேயே அதிமுகக்குள்ளாலே வந்து அது பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது. இவர்கள் வந்து என்ன தாக்கத்தை உருவாக்க போகிறார்கள் என்ற ஆதங்கம் இருந்தது. ஆனால் வெளியே வந்து அவர்கள் வந்து அட்டாக் பண்ணவில்லை. அப்போது உள்ளே பேசுறதுக்கும் வெளியே வந்து செய்கிறதுக்கும் ஒரு காங்கிருவன்ஸே இல்லாத ஒரு நிலையை வந்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவர்களை பொறுத்தவரை இவரை நம்ம பற்றி நாம் பேசி இவரை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விட வேண்டுமா என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் அது அணுகினார்கள். அந்த எலெக்ஷன் அணுகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இப்போ சென்னையில் வந்து பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது என்று தாவேக்கானுடைய தாக்கம் இருந்தது தெரிஞ்சுதான் இவர்கள் சென்னைக்காக ஒரு 5 பாயிண்ட் பிளான் மறுபடியும் ஒரு சென்னைக்காக ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து மறுபடியும் வெளியிடுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது மறைமுகமாக சொல்கிறார்கள். அதாவது தாவேக்கா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதற்கு நாங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை செய்கிறோம் என்ற அடிப்படையில் வந்து ஐபேக்கு பாக்கி இருக்கிறவங்க சேர்த்து செய்கிறார்கள். அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை வந்து அந்த 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 முரண் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளால நீங்கள் உங்களுக்கு தெரியும் தாவேக்காவினுடைய தாக்கம் என்னன்னு தெரியும். ஆனால் வெளிப்படையாக நீங்கள் வந்து அதை அட்டாக் பண்ணாதனால அட்டாக் பண்ணி அவரை வந்து பெரிய ஆளாக்க வேண்டுமா என்ற அந்த இடத்திலிருந்து யோசிச்சனால தான் இந்த ஒரு முரண் காண்கிறோம் என்று நான் கருதுகிறேன். ஓகே, நம்ம மற்ற முன்னணி நிலவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேவி குப்பம் தொகுதி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஜெகன்மூர்த்தி அங்க களம் கண்டார். அவர் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக்கா